வாழைப்பழ வாய்ப்பன் மிகவும் சுவையாகவும் சுலபமாகவும் செய்யலாம். அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆறுனோட சாப்பிடக்குள்ள அவ்வளவு டேஸ்ட்டு. எப்படி சொல்லணும்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 வாழைப்பழம், கனிஞ்ச வாழைப்பழம், அதை இந்த மாதிரி நல்லா வடிவாக மசித்து அப்படியே எல்லாத்தையும் அப்படி கூழாக்கிடணும். இந்த மாதிரி கூழாக்கி போட்டு நான் ஒரு கொஞ்சமாக சீனி போடுறேன். ஒரு 50 கிராம் சீனி அதை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து வடிவாக கலந்து விட்டுட்டு, இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் 300 கிராம் 5 கிராம் பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் போட்டு வடிவாக குழைச்சிடுவோம். இந்த மாதிரி வெறும் ஒரு 5 நிமிஷம் விடாமல் குழைக்கணும். இதோட இன்னும் ஒரு கொஞ்சம் இந்த சின்ன இதில் பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி விடுறேன். இந்த மாதிரி தண்ணி தேவையில்லை. என்ன சொன்னால் வாழைப்பழத்துலேயே அந்த 300 கிராம்ன்றதுனால 3 வாழைப்பழம் பெரிய வாழைப்பழம்ன்றதுனால அதுவே காணும். இந்த பாருங்க, இந்த ஓரளவு தண்ணியும் இருக்கக்கூடாது, இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி குழைச்சி எடுத்துருவணும். அவ்வளவுதான். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே இந்த மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் மூடி விடுவோம். இப்போ எண்ணெய் கொதிக்க வச்சாச்சு. எண்ணெய் கொதிச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள் இப்படி இருக்கும். தண்ணி கையை நினச்சி போட்டு எண்ணெய் கொதித்த உடனே இந்த போட்டு பார்த்து கொதிச்சிருச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக அப்படியே உருட்டி போட்டு போட்டுற வேண்டியதான். கையை கிடக்கிட தண்ணியில் கழுவி போட்டு போடைக்கில் கையில் விட்டாமல் வாய்ப்பெண் அந்த நல்ல மாதிரி வரும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடணும். என்ன சொன்னால் அது அப்போ தான் அது பொரிஞ்சு மேலே பொங்கி வரணும், வெளியில் வரும். கீழே எண்ணெய் குறைவாக இருந்தால் நல்லா இருக்காது, எண்ணெய் குடிச்சிடும். இப்படி செய்யல எண்ணெய் ஒரு எண்ணெய் கூட குடிக்காது, நல்லா வரும். நீங்கள் கையில் அப்புறம் எடுத்து பார்க்கல தெரியும், பிச்சு பார்க்கலையும் எண்ணெய் இல்லாமல் இருக்கும். மிதமான சூட்லேயே விட்டு பொரிக்கணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளெல்லாம் வேகும். சூட்டை கூட்டினா உள்ளே வேகாது. இப்போ பாருங்கள், இது நல்லா கணக்கான பதம். இப்போ எடுத்துட வேண்டியது தான். இது நான் ஒரு 5 நிமிஷம், அப்புறம் 5 நிமிஷம் 6 நிமிஷம் பார்த்து எடுக்கணும். இது 2ஆம் தடவை மீதி இருக்கிறத போடுறேன். ஒரு 300 கிராம் மாத்தான ஒரு 2 தரம் போட சரியாக இருந்துச்சு. அளவாக எல்லாத்தையும் எடுக்கையில் நல்லா வரும். யார் வேணும்னாலும் செய்யலாம். இப்போ செய்ய தெரியாத கூட இந்த மாதிரி நீங்கள் பார்த்து செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இதுவும் பாருங்கள், 5-6 நிமிஷம் நல்லா பதமாக வந்திருக்கு. இப்போ எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இதான் பாருங்கோ, அருமையான வாய்ப்பெண். செய்து பாருங்கோ. நல்லா அப்படியே பொசு பொசுண்டு நல்ல இதமாக இருக்கும். இனிப்பு அளவான இனிப்பு, வாழைப்பழ இனிப்பு. சீனி கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் 300 கிராம் மாவுக்கு 50 கிராம் சீனி, 3 வாழைப்பழம், 5 கிராம் பேக்கிங் பவுடர். பாய்.